அப்பா, ஓஹோ, அடேங்கப்பா, ஓ, ரெண்டாவது அடி. பா, ஜல்லிக்கட்டு சும்மா ஒரு விளையாட்டு மட்டும் கிடையாது, இது தமிழர்களோட பாரம்பரியமான ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சங்க காலத்துல இருந்து ஜல்லிக்கட்டை நடத்திக்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. காளை அடக்கிற ஆண்மகன் தான் ரொம்பவே திறமை உள்ள வலிமையானவனா கருதி பொண்ணே கொடுத்தாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சேர்ந்து எளிமையான முறையில கத்துக்கலாம். நம்ம தமிழர்களோட பாரம்பரிய வழக்கங்களும் பழக்க முறைகளும் நம்மளை எப்படி ரொம்பவே தலைமுறையா வலிமையா வச்சிருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கயிறு இல்ல, ஆயுதங்கள் இல்ல, ஜஸ்ட் உங்களோட உடம்போட வலிமையும் மன வலிமையும் மட்டும் தான் ஜல்லிக்கட்டுல உங்களை காப்பாத்துமே. ஒரு காலை அடக்கணும்னா கிரிப் ஸ்ட்ரெங்த் ரொம்பவே அவசியங்க. அதோட ஃபாஸ்டான ரிஃப்ளெக்ஸும் தேவைங்க. மனுஷனை போட்டு எப்படி குலுக்குதுன்னு பார்த்திருக்கீங்களா? அதுல இருந்து தன்னைத்தானே பாதுகாக்கணும்னா இது ரொம்ப அவசியம் தானே. அதோடைய எலும்பு வலிமையாவும் தன்னோட பயத்தை கட்டுப்படுத்துற திறனும் அந்த ஆண்மகனுக்கு இருக்கணும். இதுதான் நெஜ வாழ்க்கை ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ். இந்த திறனெல்லாம் இருக்கிறவனால மட்டும்தான் காலை அடக்கி ஜல்லிக்கட்டை ஜெயிக்க முடியும்ங்கிறதுனாலயே பொண்ணு கொடுக்கறவங்க ஜெயிச்சவனுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவன் தான் குடும்பத்தை நல்லபடியா பார்த்து பாண்டவங்களுக்கு தெரியும். ஜல்லிக்கட்டு வைலன்ஸ் இல்லை, இதுதான் தமிழர்களோட ஜெனட்டிக்ஸோட ப்ரூஃபே. நம்மளோட அடையாளத்தையும் பெருமையும் பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருந்தாதான் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். ஸோ அதனால தயவு செஞ்சு இதை பத்தி இன்னமும் நிறைய பேசி இதை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. அனைத்து தமிழர்களுக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.